பகவத்கீதையை எவ்வாறு புரிந்துகொள்வது? பகவத்கீதையின் விளக்க உரையாளர்கள் பெரும்பாலும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே வெளிப்படுத்தியிருப்பதால், இஸ்கான் இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வ திரு ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அருளிய பகவத்கீதை உண்மையுருவில் என்னும் விளக்க உரை அவசியமாகிறது. ஒரு மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால், அதன் தலைப்பு காகிதத்தில் கூறப்பட்டுள்ளபடியோ ஒரு மருத்துவரின் அறிவுரைப்படியோ அதனை உட்கொள்ள வேண்டும். அது போலவே பகவத்கீதையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பது கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் கூறப்பட்டு, அது பல்வேறு மிகச்சிறந்த ஆச்சாரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பகவத்கீதை குரு சீட பரம்பரையின் மூலமாக உணரப்பட்டு வந்ததாக கிருஷ்ணர் கூறுவதால், நாமும் கீதையை புரிந்துகொள்ள வேண்டுமெனில் குரு சீட பரம்பரையில் வருபவரை அணுகுதல் அவசியம். தனது நண்பனாகவும் பக்தனாகவும் அர்ஜுனன் இருப்பதால், இந்த பரம இரகசியத்தை அவனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். ஞானி, யோகி, பக்தன் என்று 3 விதமான ஆன்மீகவாதிகள் இருந்தாலும், பகவத்கீதையை ஒருவர் புரிந்துகொள்ள வேண்டுமெனில் அவர் அர்ஜுனனைப் போன்று பக்தராக இருத்தல் அவசியம். பகவானுடன் ஒருவர் சாந்தமாக, சேவகராக, நண்பராக, பெற்றோராக அல்லது காதலராக உறவு கொள்ள முடியும். பகவானுடனான அந்த திவ்யமான உறவு முறையினை பக்திமய சேவையில் பக்குவமடையும் போது நம்மால் உணர முடியும். நமது தற்போதைய நிலையில் பகவானை மட்டுமின்றி அவருடனான நமது நித்திய உறவையும் நாம் மறந்துள்ளோம். பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் நாம் நம்முடைய சுயநிலைக்கு திரும்ப முடியும். மேலும் அர்ஜுனன் எவ்வாறு பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் தனது கூற்றினை உறுதிப்படுத்துவதற்காக நாரதர், வியாசர், அசிதர், தேவலர் போன்ற மாமுனிவர்களும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுள்ளதை மேற்கோள் காட்டுகிறான். கிருஷ்ணர் கூறியவை அத்தனையும் முற்றிலுமாக அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். எனவே கீதையானது குரு சீட பரம்பரையில் பக்தி உணர்வுடன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேதங்கள் என்றால் என்ன? ஒற்றை மேற்கோள்குறி. வேதம் எனும் சமஸ்கிருத சொல்லின் அடிப்படை சொல்லுக்கு பல வகையில் விளக்கம் தரலாம். ஆனால் அதன் இறுதியான பொருள் ஒன்றே. வேதம் என்றால் அறிவு. ஒப்புக்கொள்ளப்படும் எந்த அறிவும் வேதமே. வேதங்கள் மனித அறிவின் தொகுப்புகள் அல்ல. வேத ஞானம் ஆன்மீக உலகிலிருந்து, அதாவது முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வந்ததாகும். வேதத்திற்கு மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் பிறரிடமிருந்து கேட்பதிலிருந்து வரும் அறிவு. அது ஆராய்ந்தறியும் அறிவல்ல. ஸ்ருதி தாயை போன்றது. நாம் நமது தாயிடமிருந்து எவ்வளவோ அறிவை பெறுகிறோம். உதாரணமாக, உங்களுக்கு உங்கள் தந்தை யாரென்று தெரிய வேண்டுமானால் அதை உங்களுக்கு சொல்லக்கூடியவர் யார்? உங்கள் தாயே, இது உன் தந்தை என்று உங்கள் தாய் சொன்னால் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவர் உங்கள் தந்தை தானா என்று ஆராய்ந்தறியும் வழி எதுவுமில்லை. அது போலவே உங்கள் அனுபவ அறிவிற்கும் ஆராய்ச்சி அறிவிற்கும் புலனறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமானால் வேதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதில் ஆராய்வதற்கு இடமில்லை. இது ஏற்கனவே ஆராயப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. முன்பு உதாரணமாக சொன்னது போல் தாயின் கூற்றை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும், வேறு வழியில்லை. வேதங்கள் தாய் என கருதப்படுகின்றது. பிரம்மதேவர் பிதாமகன் என்று கருதப்படுகிறார், ஏனென்றால் வேத ஞானத்தில் முதலாக பயிற்சி பெற்றவர் அவரே. ஆரம்ப காலத்தின் முதல் உயிர்வாழியும் பிரம்மாவே. அவர் வேத ஞானத்தை பெற்று அதை நாரத முனிவருக்கும் பிற சீடர்களுக்கும் மற்றும் மகன்களுக்கும் கற்பித்தார். அவர்களும் அதை தம் சீடர்களுக்கு வழங்கினார்கள். இப்படியாக வேத்ஞானம் இவ்வாறு அறியப்படுவதை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. ஆராய்ச்சி முறையிலும் இந்த முடிவை தான் அடைகிறோம். எனவே காலத்தை விரயம் செய்யாமலிருக்க இதை அப்படியே ஒப்புக்கொள்வது நல்லது. உங்கள் தந்தை யாரென்றறிய உங்கள் தாயின் வாக்கை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அவள் சொல்வதை விவாதம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். 3 வகையான சாட்சியங்கள் உள்ளன. அவை பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம் என்றால் புலன்கள் மூலம் புரிந்துகொள்வது, நேரடியானது. கண்கூடு நேரடியான சாட்சியம் அவ்வளவு சரியானதாக இருக்காது. ஏனென்றால் நமது புலன்கள் முழுமையானவை அல்ல. நாம் தினமும் சூரியனை பார்க்கிறோம். அது ஒரு சிறிய தட்டு போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது பல கிரகங்களை விட மிக மிக பெரியது. எனவே கண்ணால் பார்ப்பதில் என்ன பயன்? பல நூல்களை படித்து சூரியனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நேரடி அனுபவம் முழுமையானது அல்ல. அடுத்தது அனுமான அறிவு. இப்படி இருக்கலாம் என்று மனத்தால் கற்பனை செய்து அறிவது. உதாரணமாக டார்வினின் கொள்கையில் இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானமாகாது. அது அனுமானமேயின்றி முழுமையான அறிவாகாது. அதிகார பூர்வமான இடத்திலிருந்து பெறும் அறிவு பக்குவமான அறிவாகும். வானொலி நிலைய அதிகாரிகளிடமிருந்து பெறும் நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளலாம். அதை நீங்கள் மறுப்பதில்லை. அதிகார பூர்வமான இடத்திலிருந்து பெற்றிருப்பதால் அதை நீங்கள் பரீட்சித்து பார்க்க தேவையில்லை.
வேத ஞானம் சப்த பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் காதால் கேட்டு அறியப்படுவது என்று பொருள். பரமான அறிவை பெறுவதற்கு அதை நாம் அதிகாரபூர்வமானவர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும். பரமான அறிவு இப்பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்சத்தில் பெறப்படுவது ஜட அறிவு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் விளங்குவது பரமான அறிவு. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையையே நம்மால் எட்ட முடியாது. அப்படியிருக்க ஆன்மீக உலகிற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? எனவே இப்பிரபஞ்சத்தில் முழுமையான அறிவு பெறுவது என்பது இயலாத காரியம். ஆன்மீக வெளி என்று ஒன்று இருக்கிறது. வெளித்தோற்றத்திற்கும் தோற்றமற்ற நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றொரு இயற்கை உள்ளது. நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்ட ஆகாயம் ஒன்று உள்ளது என்பதை எப்படி அறிவது? இவையெல்லாம் உள்ளனவென்று அறியப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றை ஆராய்ந்தறிவது எப்படி? அது இயலாத காரியம். எனவே வேதத்தின் உதவியை நாடுகிறோம். இதுவே வேத ஞானம். வேத சாஸ்திரத்தை கேட்பதால் இந்த உலகிற்கு சமாதானத்தையும் செழிப்பையும் தரும். வேதங்களை தொகுத்தது மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளின் அவதாரமான வியாசர். கடவுளே எல்லாவற்றின் பரமாத்மா. ஆகவே அவரை எங்கும் எப்பொழுதும் கேட்கவும் புகழவும் வேண்டும். அதுவே மனிதனுடைய கடமை. ஆனால் மனிதன் எங்கும் பரவியிருக்கும் தோற்றம் உடைய கடவுளை பற்றி கேட்கவில்லை என்றால் அவன் கெட்ட விஷயங்களை கேட்க ஆட்படுகின்றான். பகவத்கீதை மற்றும் பாகவதம் இவை மனிதன் கேட்பதற்காக படைக்கப்பட்டவை. மனிதனை தவிர எந்த உயிரினங்களாலும் வேத தத்துவங்களை கேட்க இயலாது. இறைவனை பற்றி கேட்பது உறுதியானால் கடவுளை பற்றி பாடுவதும் உறுதியாக இருக்கும். எவன் ஒருவன் முழுமையான மூலாதாரத்திடம் முழுமையாக கேட்டு தெளிவு பெறுகின்றானோ அவன் கடவுளை புரிந்து கொள்கின்றான். அவரை கொண்டாடுகின்றனர். ராமானுஜர், சைதன்யர், மத்வர் போன்றவரும் மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த கிறிஸ்து முகமது போன்றவரும் கடவுளை எங்கும் எப்போதும் கொண்டாடினர். கடவுளை போற்றுவதற்கு நேரமோ இடமோ தேவையில்லை. இதன் பெயர் சனாதன தர்மா அல்லது பாகவத தர்மம். சனாதன என்றால் நிலையான, பாகவத என்றால் கடவுள் சம்பந்தமான. கடவுளை பாடி புகழ்வதன் மூலம் இவ்வுலக மக்கள் சமாதானமாகவும் செழிப்பாகவும் இருப்பர். முழுமையான அதிகாரபூர்வமான இடம் ஸ்ரீகிருஷ்ணர் தான். அவர் தான் ஞானத்தை முற்றிலுமாக வைத்திருக்கிறார். அவரை விட யாரும் அறிவாளியோ ஞானமுடையவரோ இல்லை. அவர் நமக்கு அறிவுவை அளிக்கிறார். இந்த ஜட உலகை தாண்டி ஒரு ஆன்மீக வானம் இருக்கிறது என்று, அதில் எண்ண முடியாத கோள்கள் இருக்கிறது என்று. அந்த வானம் ஜட உலகை விட வெகு தொலைவில் உள்ளது. அதில் இங்கு உள்ள இடத்தில் 1/4 தான் ஜட உலகம் இருக்கிறது. அது போல இந்த ஜட உலகில் இருக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கை சிறிது தான். இந்த உலகில் மொத்த படைப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கும் போது எவன் ஒருவன் கிருஷ்ணர் கூறியதை கடைபிடிக்காமல் மதிக்காமல் இருக்கிறானோ அவன் குற்றவாளியாகி இந்த ஜட உலகில் வசிக்கிறான். சில சமயங்களில் குற்றவாளிகள் கூறுகிறார்கள், நாங்கள் அரசாங்கத்தை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் அதை மதிக்கவில்லை என்றும். தவறு செய்து மாட்டிக்கொண்டு தண்டனை வாங்குவது பற்றியும் கவலை கொள்வது இல்லை. அது போல கடவுளின் வார்த்தையை கேட்கப் போவதில்லை என்ற கூறுபவன் ஜட உலகில் வாழ்கிறான். உயிரினங்கள் எல்லாம் கடவுளின் படைப்பு தான். ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில் உள்ள உறவு தான் கடவுளுக்கும் உயிரினங்களுக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவர்களும் கடவுளை மிக உயர்ந்த தந்தையாக தான் கருதுகிறார்கள். அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று பரமண்டலத்திலிருக்கும் எங்கள் பரமபிதாவே என்று தான் பிரார்த்தனை செய்கிறார்கள். கடவுளை தந்தையாக எண்ணுவதற்கான தகவல்கள் கீதையில் இருக்கிறது. பகி 14:4 சர்வ யோனிஷு கௌந்தேயமூர்தய சம்பவந்தி யா தாசாம் பிரஹ்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரத பிதா. வேத கலாச்சாரத்தை பொறுத்த வரையில் வாழ்க்கை எப்போது முழுமை பெறுகிறது என்றால் ஒருவன் தனக்கும் கிருஷ்ணருக்குமான அல்லது பகவானுக்குமான உறவை அறியும் போது தான் என்று கூறப்படுகிறது. பகவத்கீதையில் மனிதன் மட்டும் அல்லாது மற்ற எல்லா படைப்புகளும் கடவுளால் தான் படைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அவை அனைத்தும் கடவுளின் பகுதிகளாகும். எவ்வாறு கை, கால், காது உடலுக்கு சேவை செய்கிறதோ அது போல தான் உயிரினங்களும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் அனைவருக்கும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. உண்மையில் மனிதர்களாகிய நாம் யாராவது ஒருவருக்கு சேவை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒன்று குடும்பத்திற்கு, நாட்டிற்கு அல்லது சமூகத்திற்கு. இவ்வாறு எந்த சேவையும் இல்லை என்றால் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வைத்து கொண்டு அதற்கு சேவை செய்கிறோம். இதில் இருந்து தெரிகிறது, நாம் நம்மால் முடிந்தவரை சிறப்பாக சேவை செய்தும் நாம் திருப்தி அடையவில்லை. இந்த ஜட உலகில் அனைவரும் தோல்வியையே அடைகின்றனர். காரணம் என்னவென்றால் நாம் சேவை செய்யும் மற்றவர்களுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. உதாரணத்திற்கு ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றால் நாம் வேரில் தான் ஊற்ற வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இலைக்கோ கிளைக்கோ சருகுகளுக்கோ தண்ணீர் ஊற்றினால் சிறு பயன் தான் இருக்கும். உயர்ந்தவரான பகவானுக்கு சேவை செய்யும் போது மற்ற அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். அது போல குடும்பம், நாடு, சமுதாயம் ஆகிய சேவைகளும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது முழுமையடைகிறது.
இந்த கிருஷ்ண உணர்வு பாதை குருட்டுதனமான நம்பிக்கை அல்ல. இது நமக்கும் பகவானுக்குமான உறவின் தேவையை புரியவைப்பது. கிருஷ்ண உணர்வு இயக்கம் நமக்கும் கிருஷ்ணருக்குமான உறவை கூறுவதும் நாம் பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி கூறுவதும் ஆகும். முடிவாக கிருஷ்ண உயர்வு இயக்கம் மனிதனை உயர்ந்த முழுமையான நிலையை வாழ்வில் அடையச் செய்கிறது. நமது ஆத்மா இந்த ஜட உலகின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணும் போது. அது தனது உண்மையான ஆன்மீக வீட்டை மறந்து இங்கு வாழ்வதற்கு பல கஷ்டங்களை மேற்கொள்கிறது. இந்த நிலையற்ற வாழ்வான பிறப்பு இறப்பு மூப்பு பிணியை நிறுத்த முடியும். பகவானின் உணர்வை கொண்டு வருவது தான் கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கம்.